இன்று காலை 10 மணிக்கு மேல் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் 3வது நாளாக இன்றும் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு சென்றனர். அங்கு சசிகலா, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மறைந்த முதலமைச்சரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அமைச்சர்களும் அஞ்சலி செலுத்தினர். அஞ்சலி செலுத்திய பிறகு முதலமைச்சரும் அமைச்சர்களும் மெரினாவிலிருந்து புறப்பட்டு தலைமைச் செயலகம் சென்றனர். ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 32 அமைச்சர்களும் பங்கேற்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மலர் தூவி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்திய பின்னர் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. இதில் ஜெயலலிதா மறைவுக்கு 13 பக்க இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 11:30 மணிக்கு தொடங்கி 12:20 மணி வரை சுமார் 50 நிமிடங்கள் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு அமைச்சர்கள் தங்கள் அலுவலகத்திற்கு சென்று பணிகளை தொடங்கினர். மீண்டும் 1 மணியளவில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கி பிற்பகல் 2:40 மணியளவில் நிறைவடைந்தது. இதில் ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மணிமண்டபம் கட்டுவது தொடர்பாக முக்கியமான ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவிரி நதிநீர் விவகாரம், ஜல்லிக்கட்டு உள்ளிட்டவை பற்றியும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.